ஹாய் சார். ஹாய் சார், எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், சிங்கர் யாராக இருந்தாலும் இருக்கட்டும். பட் when it comes to spirituality, எனக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். என்ன ரீசன்னால ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தீங்க? ஏன்னா உங்கள் பேஜஸ் எல்லாமே நான் பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஓல்டு மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ எங்கே தான் இருக்கீங்க, பட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ரொம்ப ஏர்லியாக வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்படி? இந்த உலகத்தில் எல்லாருமே ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல், எனக்கு நான் ஸ்பிரிச்சுவல் இருக்குன்னு தெரியும், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் என்ன சார்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் காட். ஓகே, காட், ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன கிடைக்கும்? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிலாக்ஸேஷன். அப்போ மனுஷன் என்ன தேடுறான்? நிம்மதி தான், பீஸ். அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தானே. நான் வந்து நிம்மதியை தேடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நிம்மதியை தேடாமல் வேறு எதுவும் தேடுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் நிம்மதியாக தேடுறீங்க, அந்த மனுஷனும் நிம்மதியாக தேடுறாரு. இந்த உலகத்தில் எல்லாருமே நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் தேடுறாங்க. ஆனால் என்னென்னா அது பணம் மூலிமா கிடைக்கும், சொந்தத்து மூலிமா கிடைக்கும், செக்ஸ் மூலிமா கிடைக்கும், ஒய்ஃப் மூலிமா கிடைக்கும், ஹஸ்பண்ட் மூலிமா கிடைக்கும், ஃபுட்டு மூலிமா கிடைக்கும்னு தேடுறாங்க. ஆனால் எண்டு எங்கே இந்த செயின் தான் போயிட்டுருக்கு. மனிதன் உருவான காலத்துலேருந்து மனிதன் எப்போ குரங்குலேருந்து எவால்வ் ஆனனோ அன்னையிலேருந்து சந்தோஷத்தை தான் தேடின்னு இருக்கான். ஓகே, ரைட். தேடத்து மட்டும்தான் மனிதனுக்கு வாழ்க்கையாக இருக்குது. இந்த தேடல் எது? அவனுக்கு திருப்தி அடைய வரைக்கும் தேடினே இருப்பான். இப்போ அவன் நான் தேடிட்டே இருக்கின்றது அவனுக்கு தெரியல. எனக்கு இது கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், இது கிடைச்சா சந்தோஷமாக ஒரு சின்ன கோல் வச்சு தேடிட்டே இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேடுறது எனக்கு தெரியும், நான் என்ன தேடுறேன் எனக்கு தெரியும், எனக்கு தெரியுது, அதனால் நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக உங்களுக்கு தெரியுது. நான் தேடுறதுனால எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் இதை தான் தேடுறீங்கன்னு தெரியாதனால நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இல்லை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வி போத் ஆர் ஸ்பிரிச்சுவல் பர்சன். எவ்ரி ஹியூமன் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஸ்பிரிச்சுவல் சீக்கர். ஓகே சார், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்னது எனக்கு சம்ஹவ் எங்கேயோ என்னை குழப்புற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன தேடுறேங்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்னோட தேடல் நான் பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறது. லைஃப்ல எல்லாத்துக்குமே தேடல் முக்கியம் தானே, தேடல் வேணும் இல்லையா? ஸோ அதை எப்படி ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் பண்ணுறீங்க எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது நான் ஒரு குழம்பிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பிரிச்சுவலில் வரணுனாலே, ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கணுனாலே ஃபஸ்ட்டு குழப்பம் தேவை. ஏன்னா குழப்பம் இருந்தால் டவுட் வரும், டவுட் இருந்தால் தான் கிளாரிஃபிகேஷன் இருக்கும், தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் குழம்பிருக்கீங்கன்னா யூ ஆர் ஸ்டார்டட், யூ ஆர் இன் த ஜேர்னி. எவ்ரிபடி இஸ் அன் ஜேர்னி, யூ ஆர் ஸ்டில் மோர் கொஞ்சம் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போ. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு இன்ஜினியர் ஆக போகிறீங்க, ஃபஸ்ட்டு பிளான் வேணும்ல. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளான் வேணும், ரைட்? அந்த பிளான் இருந்தால் தான் நம்ம அந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாழ்க்கையில் எது பண்ணணுன்னாலும் ஒரு பிளான் வேணும். எனிபடி இஸ் அன் இன்ஜினியர் ஒரு டாக்டர், ஒரு வீடு கட்ட போகிறோம், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அப்போ தான் நம்ம இன்ஜினியர்கிட்ட போய் சொல்ல முடியும் என்ன சைஸில் பெட்ரூம் வேணும், இல்லை ஒரு பெட்ரூம் வேணும், 2 பெட்ரூம் வேணும், ஒரு ஹால் வேணும், ஒரு கிச்சன் வேணும், மொட்டை மாடியில் ஒரே ஒரு ரூம் இருக்கணும். நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் ஒரு பிளான் போட்டு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை கேட்பாரு. அட்லீஸ்ட் அந்த ஐடியா வச்சு வேணும்ல. அப்போ வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணுன்றது தெரியணும்ல. இட்ஸ் எண்ட்ஸ் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் இப்போ ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னு தெரியணும்ல. அப்போ நீங்கள் ஹவ் டு ஃபிக்ஸ் அ கோல். வாழ்க்கையில் கோல்ன்றது முக்கியம். ஸோ இந்த கோல் வில் நாட் பிரிங் யூ திருப்தி. இந்த கோல், உங்கள் நோக்கம் உங்களை திருப்தி அடையணும்னா முடியாது. ஏன்னா இந்த கோல் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அடுத்த கோல் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த கோல் அடைஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க, அடுத்த கோலை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இது நெவர் எண்டிங்காக தான் இருக்கும். ஆனால் திருப்தின்றது நீங்கள் யாரும் தெரிஞ்சுனா தான் திருப்தியாகும். நம்ம என்ன தேடுறோன்றது தெரிஞ்சுனா தான் திருப்தியாகும். இப்போது எனக்கு நான் 1 crore earn பண்ணணும்னு நினைக்கிறேன், 1 crore earn பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வர்ற அமௌண்ட்டை வச்சு நான் எனக்கான ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கரெக்டு தானே? நீங்கள் 1 crore சம்பாதிச்சிருங்க. ஓகே, அப்போ உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் 2 கோடி ரூபா சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லை அந்த 1 crore டெபாசிட் பண்ணிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை எனி சேவிங்ஸ்லையோ பென்ஷன் பிளான்லையோ எதுலையோ ஒன்று பாலிசியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்களா, ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படி கிடையாது. இந்த மாதிரி பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாங்க, 1 கோடி இல்லை 1000 கோடி சம்பாரிச்சாங்க, 10,000 கோடி சம்பாரிச்சுங்க. அது இல்லான் மஸ்கே இருந்தாலும் இன்னும் மார்ஸ்க்கு தான் போகணும்னு நினைக்கிறத தவிர அவர் இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கல. எதனால் இது உருவாச்சுன்னு தெரியல, எதனால் இந்த ஆசை எங்கே தேடி ஓடிட்டே இருக்கும். எந்த கேலக்சிக்கு போனாலும் இன்னைக்கு 3 மார்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் மில்கி வே கேலக்ஸி தாண்டி போவாங்கள்ல, வேறு கேலக்ஸி கூட போவாங்கள்ல. என்ன டைம் தான் டிஃப்ரென்ஸ். அது இன்னும் 5000 வருஷத்தில் நடக்கலாம். இல்லை சார், இப்போ இருக்கிற லைஃப்பில் ஸோ மணி இருந்துச்சுன்னா எனக்கு தேவையான ஏகதேசம் எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சிரும்.
பட் நான் ஏன் ஸ்பிரிச்சுவலை நோக்கி நான் போகணும்? எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மணி தானே. சரி, நீங்கள் இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டினா பணம் கிடையாதுன்னு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லிச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு? சரி, பணம்னாலே பிரச்சனை தானே இங்கே சொல்கிறாங்க. பணம்னால பிரச்சனை யார்? அது பணம், அது பணத்தை அது தப்பாக. அப்போ பணம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் பணம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. பணம் பிரச்சனை இல்லை, அவங்க குணம்தான் பிரச்சனை. எப்படி பணத்தை யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் பணம் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாய் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த நாயை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரியல. இப்போ அந்த நாயாலே உங்களுக்கு பிரச்சனை. கரெக்டாக? ஓகே. நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுட்டீங்க, அந்த வாஷிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னே தெரில. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அது மெயின்டைன் பண்ணணும், இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் வந்து அதுக்கு செலவு பண்ணணும். இப்போ அதாலே ஒரு பிரச்சனை. ஒரு காரை வாங்கிட்டீங்க, காரே ஓட்ட தெரில உங்களுக்கு, ஒரு டிரைவர் வச்சுட்டீங்க, அந்த டிரைவருக்கு சம்பளம் தரணுமேனு கஷ்டம். ஓகே. இப்போ ஏதோ ஒரு பஞ்சர் ஆச்சு, நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, இப்போ எப்படி ஸ்டெப்னி மாற்றணும்னு தெரியல. இப்போ அந்த காராலே உங்களுக்கு பிரச்சனையாகுது இல்லை? ஸோ எப்படி யூஸ் பண்ண தெரியல, அந்த பொருளை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா அது பிரச்சனை தான். இப்போ பணத்தை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பிரச்சனை தான். இதுதான் மனைவி கணவன் யூஸ் பண்ண தெரில, கணவன் மனைவி யூஸ் பண்ண தெரில. இங்கே யூஸிங் தான் பிரச்சனை. ஆனால் இது கணவனோ மனைவி யூஸ் பண்ணுறது பொருள் கிடையாது. அங்கே இட்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் லவ். லவ்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறதால தான் இந்த கல்யாண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குது. சினிமாவில் காமிக்கிற லவ் இல்லை. சினிமா என்பது கற்பனை, அது நிஜ வாழ்க்கைக்கு வருவாது. இப்பெல்லாம் வாழுங்கன்னு உங்களுக்கு திணிக்கிறாங்க, அது கிடையாது வாழ்க்கை. இப்போ சினிமா தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஒவ்வொரு மனுஷன்லையும். சினிமாவில் காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் உங்கள் எமோஷனில் தூண்டி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும்னு உங்களுக்கு திணிக்கிறாங்க. இந்த பேஸ்ட்டு இந்த க்ரீமை நீங்கள் முகத்தில் தடவைனா நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இப்போ நீங்கள் அழகாக இல்லைன்னு திணிக்கிறாங்க. கரெக்டாக? இது பேர் என்ன? பாடி ஷேமிங் தானே. ஓகே. அந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் போட்டால் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ நீங்கள் அழகாக இல்லைன்னு தானே சொல்கிறாங்க. எப்படி? இதை போட்டால் அழகாக இருப்பீங்க, அப்போ நான் இப்போ அழகாக இல்லை. இது பேர் பாடி ஷேமிங். உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு நிறுவனம், ஏதோ ஒரு தனி மனிதன், ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் பேர் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. உங்கள் ப்ராடக்டை வாங்க வைக்கிறாங்க, அவங்க ப்ராடக்டை உங்களை வாங்க வைக்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி அட்வர்டைஸிங்குள்ளே நான் மாட்டாமல் அதை ரியலைஸ் பண்ணி நான் ஒரு வே ஆஃப் லைஃப் நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்ல வரீங்களா? ஓகே. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சிந்திக்கிறோம்ல, பிளைண்டாக அப்படி ஏற்றுக்காம. இதுதான் காதல்னு படத்தில் காட்டுறாங்க, இதுதான் நட்புன்னு படத்தில் காட்டுறாங்க, இந்த உணவு தான் ஆரோக்கியம்னு படத்தில் காட்டுறாங்க, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்னாலே நல்லவன் தான், ஃப்ரெண்ட்ஸ்லேயே வேண்டா நல்லவன் கெட்டவன்றலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுன்னு தான் சொல்ல வரேன். அப்படியே ஏற்றுக்காதீங்க. எங்கே டவுட் வருதோ அங்கே தான் இட் வில் பிகம் இன்டு அ ட்ரஸ்ட். அது பிலீஃபாக மட்டும் இருந்ததுன்னா பிலீஃப் கேன் பி எய்தர் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பிலீஃப் சிஸ்டத்தில் வாழ்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பிலீஃப் எங்கேயுமே உங்களை கொண்டு போவது அதே இடத்துல இருக்கும். அதுதான் ஸ்கிரிப்சர்ஸ் இல்லை மத போதர்கள், பொலிட்டிஷியன் சொல்கிறதுலாம் பிலீஃபாக இருக்குது. அப்படியே ஏற்று நான் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. இந்த மத புத்தகத்தில் இதுதான் போட்டிருக்கு, இது அப்போ சரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. நான் அதில் புக்கில் போட்டுக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, அப்படியே அதை யோசிக்காமல் அப்படியே ஏற்றுக்கிறது தான் தப்பு. இதுதான் சூப்பர்ஸ்டிஷன் சொல்ல வரேன். சிந்திக்காமல் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ். ஓகே. மூடத்தனம். மூடத்தனம்னா என்ன? சிந்திக்காமல் ஒரு செயலை செய்யறது மூடத்தனம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஐ எம் நாட் டெல்லிங் இட் இஸ் ட்ரூ ஆர் அன்ட்ரூ. ஓகே. பட் சிந்திக்காமல் ஒரு செயலை செய்யும் போது அது மூடல்கள் தான் செய்கிறது. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கேட்டகரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எகைன் சொல்கிறேன், நான் கேட்டகரி எடுக்கல. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன் உங்களுக்கு தெரியல, நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் எனக்கு தெரியும். அவ்வளோதான் ரெண்டு விஷயம். we both are in the same track. ஓகே. and everybody is in the same track. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகே. சரி, அப்போ நீங்கள் மக்களுக்கு எதை வெளிக்காட்ட விரும்புகிறீங்க? மக்களுக்கு எதை நீங்கள் கைட் பண்ணுறீங்க, எதை எஜுகேட் பண்ணுறீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று தேடிட்டே இருக்கீங்க வாழ்க்கையில், அது உங்கள் சந்தோஷத்துக்காக, திருப்திக்காக. எவ்வளோ நாள் தான் வெளியே தேடிட்டு இருப்பீங்க? வெளியே தேட வேணாம். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்பயும் சொல்கிறேன். குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜனங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதர்கள் எல்லாருமே முக்கியம் நம்மளுக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எதை தேடிக்கிறீங்க, எதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? திருப்தியை தான் தேடுறீங்க, அது உள்ளே இருக்குது. ஓகேவா? ஆனால் அதே நேரத்தில் பணம் இல்லாமல் உள்ளே மட்டும் போய் தேட முடியாது. ஒருத்தன் பசியோடு இருக்கான், அவன்கிட்ட போய் நீ ஓம் நம சிவாயா சொன்னுன்னா அவன் என்ன சொல்லுவான்? வேறு ஏதாவது தான் வார்த்தையால் திட்டுவான். அப்போ முதல்ல பணம் முக்கியம், வீடு வேணும், சொந்தம் வேணும், சந்தோஷம் வேணும், அது கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேணும். ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. உள்ள கவனம் வேணும், வெளியும் ஆனந்தமாக செலிப்ரேஷனாக டான்ஸு, லவ், காதல்னு இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். அவேர்னஸ் வேணும்.
என்ன பண்ணுறோமோ அதில் அவேர்னஸ் வேணும். பிளைண்டாக வாழக்கூடாதுன்றதை மட்டும் தான் சொல்கிறேன். இதுதான் மிருகத்திலிருந்து நம்ம கடவுள் நிலைக்கு அடையிற பிரிட்ஜ். இந்த மனிதன் என்பது வாழ்க்கை என்பது பிரிட்ஜ். ஓகே.